வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு பொருட்கள் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு கவலையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இலங்கைக்கு வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் கொண்டு வரதுல முன்னணியான சைட்டாக இருந்த அலி எக்ஸ்பிரஸில் பார்த்தோம் அப்படின்னா, இலங்கைக்கு இப்போ பொருட்கள் வருதா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இலங்கைக்கு அலி எக்ஸ்பிரஸ் இல்லாமல் போகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த அலி எக்ஸ்பிரஸில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அது இன்னுமே கிடைச்சிருக்காது. ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் இலங்கைக்கு வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் கொண்டு வரதுல முன்னணியான சைட்டாக இருந்தது அலி எக்ஸ்பிரஸ் தான். ஸோ அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக நம்ம நிறைய பொருட்கள் குறைவான விலையில் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்திருப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா தெமு இலங்கைக்கு அறிமுகமானிச்சு. அதுக்கு பிறகு எல்லாரும் தெமு மூலமாக பொருட்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஈபே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இலங்கையில் இல்லாமலே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை விட இப்போ முன்னணியான சைட்டாக அலி எக்ஸ்பிரஸ் தெமு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி முன்னணியான சைட்ஸ் இருக்கும்போது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் இப்போ நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்டா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை ஐகார்ட்ல கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். கோப் கமிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக இலங்கைக்கு வர பொருட்களுக்கு டேக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால நம்ம வாங்கின பொருட்கள் எல்லாமே கஸ்டம்ல தான் ஹோல்ட் ஆகி இருந்துச்சு. இன்னுமே பல பேருக்கு ஹோல்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா பொருட்கள் எல்லாமே செக் பண்ணி இப்போ நம்மளுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் பொருட்கள் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னுமே பொருட்கள் ஹோல்ட் ஆகி தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை லாஸ்ட் வீக் இருக்கும்போது இந்த வீக்ல பார்த்தோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ்ல நம்ம ஆர்டர் பண்ண போற பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த கண்ட்ரி ரீஜனுக்கு இந்த பொருட்கள் ஆர்டர் பண்ண முடியாது அப்படிங்கறத தான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே நிறைய பொருட்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு பிறகு இந்த எரர் ஷோ ஆகிட்டே இருந்துச்சு. சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரி சேஞ்ச் ஆகிருக்குமோ அப்படின்னு பார்த்தாலும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலி எக்ஸ்பிரஸ்ல இருக்க செல்லர்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கா இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஸ்ரீலங்காக்கு பொருட்கள் சென்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத நம்மள பேன் லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ நிறைய சேலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு இப்போ பொருட்கள் சென்ட் பண்றது இல்லை. அதனால தான் நம்ம செலக்ட் பண்ற எல்லா பொருட்களுக்குமே அன்அவைலபிள் அப்படின்னு அதாவது ஷிப்பிங் அன்அவைலபிள் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். நம்ம விலை குறைவா வாங்கின பொருட்கள் அலி எக்ஸ்பிரஸ்ல இப்போ வாங்குறதுக்கே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு விலை அதிகமாக வித்துக்கிட்டு இருக்காங்க. பொருட்களோட விலை குறைவாக இருந்தாலும் ஷிப்பிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா சில பொருட்களுக்கு 10,000க்கும் அதிகமான ஷிப்பிங் சார்ஜ் போய்கிட்டு இருக்கு. அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா 800 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதோட ஷிப்பிங் சார்ஜஸ் கிட்டத்தட்ட 14,000 அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பொருட்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அலி எக்ஸ்பிரஸ் கூடிய சீக்கிரமே இலங்கைக்கு நம்மளுக்கு இல்லாமல் போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியே கஸ்டம்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு தெமுல கூட நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ தெமுல இப்போ பொருட்கள் ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்னுமே பொருட்கள் கையில் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இதனால நிறைய ரிஃபண்ட் அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை கண்டினியூவா ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு சேலர்ஸ் யோசிக்கிற ஒரே விஷயம், இந்த நாட்டுக்கு நம்ம பொருட்கள் சென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ் தெமு ரெண்டுலையுமே இந்த பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அலி எக்ஸ்பிரஸ்ல நீங்க பொருட்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ்ல சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ்ல நீங்க ஆர்டர் பண்ற பொருட்களும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு அதிகமாக ஆர்டர் பண்ணாதான் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு அதிகமாக ஆர்டர் பண்ணாதான் உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ்ல சாய்ஸ் மூலமாக பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை எந்த அளவு தூரம் போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இது ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு வெளிநாட்டில இருந்து பொருட்களை இனி கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த கோப் கமிட்டியில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஐகார்ட்ல வீடியோ கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்குமே பொருட்கள் பார்க்கும்போது நம்மளுடைய கண்ட்ரி ரீஜனுக்கு இந்த பொருட்கள் சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி நீங்க ஆர்டர் பண்ண பொருட்கள் இனிமே இருக்கு அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பொருட்கள்
பொருட்கள் கிடைச்சிச்சா, கஸ்டம்லேருந்து கால் பண்ணாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முடியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் நடக்கிற இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.